டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றிவாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நம்ம நேற்று 2வது இயல் வரைக்கும் பார்த்தோம், ஓகேங்களா. இன்றைக்கி 3வது இயல். இப்படி சிறுக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் 98 மார்க் நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா. கடைசி நேரத்தில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இப்போயே உட்காந்து சிறுக படிங்க, ஓகேங்களா. இப்போ இயல் 3.1 அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் ஆத்திச்சூடி. நமக்கு ஆத்திச்சூடி அப்படின்னாலே ஔவையார் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் புதிய ஆத்திச்சூடியை பாரதி பாடியிருக்காங்க. நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடியை பாடியிருக்காங்க, ஓகேங்களா. அறிவியல் ஆத்திச்சூடி இதில் பார்த்திங்கன்னா அந்த அகரவரிசைப்படி சொற்களை வச்சு நெல்லை சுமுத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அறிவியல் சிந்தனையில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். இதில் ஔடதம் என்பது ஒரு மருந்தை குறிக்குது, ரைட். இப்போ என்ன இதில் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இந்த நெல்லை சுமுத்து அவர்கள் பாடின பாட்டில் எதையாவது ஒரு டேஷ் கொடுத்துருவான். இந்த இடத்துல இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த இடத்துல டேஷ் கண்டறி, அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படின்னா நம்ம தெரியணும், உண்மை கண்டறி. இப்போ இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல டேஷ் செயல்படு, அப்போ ஒருமித்து செயல்படு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 மார்க் இருக்கிறதுனால ஒவ்வொரு வரியும் நமக்கு ரொம்ப முக்கியம். அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேங்களா. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 98 மார்க் கண்டிப்பாக உறுதியாக எடுக்க முடியும். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அவுட் ஆஃப் கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அமையும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் புக்கில் இருக்கிறத தரவாக படிச்சிங்கப்பா, ஓகேங்களா. அதுக்கான சொல் பொருள் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபடு ஔடதம் மருந்து. இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்கோம், ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. இந்த புதிய ஆத்திச்சூடியை இயற்றவர் யாருன்னு பாரதியார்ன்றதை 2 தடவை கேள்வியாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இங்கே பாருங்கள், புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார், காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறுகிறது. 2022 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ரைட். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார், இது அகரவரிசைப்படி அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அப்போ இது அறிவுரைகளை சொல்லுது. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சுமுத்து, ஓகேங்களா. ரைட். இப்போ நூல்வெளி. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சுமுத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ ஆகிய நிறுவனங்களில் இவர் பணியாற்றினார். அப்போ என்னென்ன துறைகளில் அவர் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போது நெல்லை சுமுத்தவர்கள் பணியாற்றாத கீழ்கண்ட துறை எதுன்னு கொடுத்துட்டு அதில் இந்த 3 இருக்கும், விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், இந்திய விண்வெளி மையம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் நமக்கு அதை எடுக்க தெரியணும். அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் ஒரு நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ இதை மட்டும் பார்த்துக்குங்க. மதிப்பீடு இங்கே எல்லாமே கொடுத்துட்டோம் உங்களுக்கு. மதிப்பீடு, எதிர்ச்சொல், புக்கில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே இதில் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, மருந்து. ஔடதம்ன்றது மருந்து. இதெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேள்வியாக கேட்கலாம்ப்பா. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி பிரித்தெழுதுக, கண்டு ப்ளஸ் அறி, ஓய்வற ஓய்வு ப்ளஸ் அற, ஏன் என்று ஏன் ப்ளஸ் என்று, ஔடதமாம் ஔடதம் ப்ளஸ் ஆம். எதிர்ச்சொல் இதை ஐயம் தெளிவு. இதில் டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்டிருக்காங்க. இது அப்படி நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது 3.2 அறிவியலால் ஆள்வோம். இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் இந்த குழு, இந்த புத்தகத்தை தயார் பண்ண குழு இந்த பாடலை சும்மா வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடலை பர்டிகுலராக யாராவது பாடியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம். சும்மா ஒரு தடவை படித்து பார்த்துட்டு விட்டுடுங்க. அதில் இங்கே எங்கே கேள்வி இருக்குன்னா இதான் நமக்கு கேள்வி. வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என பாடியவர் பாரதியார். இந்த வரியை நமக்கு எக்ஸாமில் கேள்வியாக கேட்பாங்க. பாருங்க, பிரித்தெழுதுக. நிலவான் நீலவான், நீலம் ப்ளஸ் வான் 2022 கேட்டிருக்காங்க. விண்வெளி விண் ப்ளஸ் வெளி, இல்லாது இயங்கும் இல்லாது ப்ளஸ் இயங்கும், இது 2022 கேட்டிருக்காங்க. ஆழ்கடல் ஆழ் ப்ளஸ் கடல், ஓகேங்களா. எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கிறத நாங்கள் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது 3.3 கணியனின் நண்பன். மனிதன் நலமாக மனிதனால் படைக்கப்பட்டது எந்திர மனிதன். மனிதன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். இதெல்லாம் நமக்கு கேள்வியாக வராது.
அப்போது இதுதான் இந்த ரெட்டில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கிட்டால் போதுமானது. ரோபோ இந்த சொல்ல முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக். ஓகேங்களா? ஒரு ரோபோ வந்து கார் ஓட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போதும். ரோபோ என்ற சொல்லை காரல் கபேக் தான் முதலாக பயன்படுத்தியிருக்கார். இவர் செக் நாட்டை சார்ந்தவர். ஒரு நாடகம் ஒன்று போட்டிருக்காரு 1920. அதில் தான் இந்த சொல்ல முதலாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஓகேங்களா? ரோபோ என்ற சொல்லை. ரோபோ என்பதற்கு அடிமை. ஏன்னா அது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் வேலை செய்யும். எக்ஸ்ட்ரா வேலை எதுவுமே செய்யாது. நம்ம சொல்கிறத மட்டும் தான் செய்யும். அப்போ நம்ம சொல்கிறத மட்டுமே செஞ்சால் அவங்கள யாரும் சொல்லுவோம், அடிமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி இயந்திரம். தானியங்கிகள் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அப்போ இதுதான் நமக்கு கேள்வி. எந்த மனிதர்களைப் போலவே தானியங்கிகள் செயல்களை செய்யும் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. பிரிட்டானிக்கா களஞ்சியம். இந்த பிரிட்டானியா பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுட்டோம். ஈஸியாக நம்ம இதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்து பாருங்கள். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணறிவு கருவிகள், சென்சார். இதை அப்படியே கேட்பாங்க. சென்சார் என்பதன் தமிழ் சொல்லுன நுண்ணுணர்வு ஆகியவற்றை உருவாக்குகின்றன. தானியங்கிகள் மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகிறது. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்துறதுக்கு பயன்படுது. செயற்கைக்கோள்களை இயக்கிறதுக்கு இந்த தானியங்கிகள் பயன்படுது. அதுக்கப்புறம் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள், பெருங்கடலினுடைய ஆழம், துருவ பகுதிகள், பனி அடர்ந்த பகுதிகள், அங்கெல்லாம் இந்த ரோபோ போய் ஆய்வுகளை மேற்கொள்ளுது. செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்குபவை எந்திர மனிதர்கள். இப்போ டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அதை பயன்படுத்தி ரஷ்யாவில் வந்து கேரி காஸ்பரோ பாருங்கள். கேரி காஸ்பரோ அவர் வந்து ரஷ்யாவை சார்ந்தவர். ஒரு மிகச்சிறந்த செஸ் வீரர். ஓகேங்களா? உலக செஸ் வீரர். அவர் வந்து 1907 மே மாதம், இந்த டேட்டெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கணும். வருஷம் 1997 மே மாதம் சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்பரோவுக்கு எதிராக IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ன பண்ணியிருக்கு, போட்டி போட்டிருக்கு. அதில் இந்த கணினி தான் ஜெயிச்சது. டீப் ப்ளூ என்ன மீத்திறன் கணினி அவர் கேரி காஸ்பரோவை ஜெயிச்சது. இதுலேருந்து தானே சிந்திச்சு செயல்படுன்றதா அந்த கம்பெனி IBM என்ற நிறுவனம் வந்து நிரூபிச்சிருக்கு. ஓகேங்களா? IPL நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், இங்கே IBM. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் நீங்கள் தரவாக படிச்சிங்க. இந்த போட்டியை நடத்துனது யாருன்னு கேட்பாங்க. IBM நிறுவனம். இதிலிருந்து செயற்கை நுண்ணறிவுடன் செயல்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார்ஸ், இதுக்கான தமிழ்ச்சொல் நுண்ணுணர்வு. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேள்வியாக வரும். இந்த ரோபோவுக்கு முதலாக ஒரு குடியுரிமை வழங்கின நாடு சவுதி அரேபியா. ரோபோவுக்கு ஒரு குடியுரிமை. அந்த ரோபோ பேர் சோஃபியா. இந்த சோஃபியா என்ற ரோபோவுக்கு ஐநா சபை என்ன பண்ணியிருக்கு, புதுமைகளின் வெற்றியாளர் என்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கு. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை முதலாக ஒரு பட்டத்தை வழங்கியிருக்குன்னா அது இதுதான். ஓகேங்களா? அது என்ன பட்டம்? புதுமைகளின் வெற்றியாளர். மதிப்பீடு. நுட்பமாக சிந்தித்தறிவது டேஷ். இதோட நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற மதிப்பீடு. அதுக்காகலாம் நீங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த புக்கில் கொடுத்துருக்கோம். நுண்ணறிவு. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை ரோபோ. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணுணர்வு. நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. அதை நடத்தின நிறுவனம் IBM. சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இதெல்லாம் நம்ம மதிப்பீட்டில் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அறிஞ்சொர் பொருள். நின்று ப்ளஸ் இருந்த, அவ்வுருவம் ப்ளஸ் உருவம். இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. மருத்துவத்துறை, மருத்துவம் ப்ளஸ் துறை. செயலிழக்க, செயல் ப்ளஸ் இழக்க. ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. நீக்குதல், சேர்த்தல், எளிது, அரிது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் தான் செலவிட போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செலவு பண்ணி தமிழை படிங்க. மீதி நேரம் ஃபுல்லாக மேக்ஸ் போட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரி படிங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பணிகளை ஓராண்டுக்கு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.